குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்ன பார்த்தோம்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம். கனெக்டிவ் டிஷ்யூஸ் டெவலப் ஃப்ரம் த மீசோடம் அண்ட் வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த பாடி. அண்ட்லைன் பண்ணுங்கள். அது எங்கேருந்து டெவலப் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா மீசோடம்லேருந்து தான். There are four main classes connective tissues. What are the four classes? There are connective tissues which include fat and fibrous tissues of ligament that are called cartilaginous, bones and blood. So major function of the connective tissues பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தோம்னா பைண்டிங், சப்போர்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அண்டு இன்சுலேஷன் அண்டு டிரான்ஸ்போரேஷன். இதெல்லாம் சொல்கிறோம்னா டிரான்ஸ்போர்ட்டுங்கன்னு கடத்துறது. இது மாதிரியான பணிகளுக்கு பைண்டிங்னா இணைக்கிறது, சப்போர்ட் ஆதரவு கொடுக்கறது, ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு, இன்சுலேஷனாக ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பு, இன்சுலேஷனாலும் பாதுகாப்பு முறையாக செயல்படுறது. இதெல்லாமே அதனுடைய முக்கியமான பணிகள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ பார்க்கணும். ஆல் கனெக்டிவ் டிஷ்யூ கன்சிஸ்ட் ஆஃப் 3 மெயின் காம்போனன்ட்ஸ், நேம்லி ஃபைபர், கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் செல்ஸ். இப்போ எல்லா கனெக்டிவ் டிஷ்யூலையும் ஒரு 3 காம்போனன்ட் இருக்கும். அதுக்கு என்னென்னா ஃபைபர், கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் அண்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபைபர் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூஸ் ப்ரொவைட் சப்போர்ட். அதில் கூட ஃபைபர் என்ன பண்ணுதுன்னு பார்த்தோம்னா அது ரோல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ப்ரொவைட் த சப்போர்ட் சொல்லலாம். 3 types ஆஃப் ஃபைபர்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் கனெக்டிவ் டிஷ்யூ மேட்ரிக்ஸ். ஒன்றுலையும் ஃபைபரில் ஒரு 3 டைப்ஸான ஃபைபர் இருக்குது. 3 types ஆஃப் ஃபைபர்ஸ் ஃபவுண்ட் இன் த கனெக்டிவ் டிஷ்யூ. வாட் ஆர் த 3 types பார்த்தோம்னா வாட் ஆர் த 3 types ஆஃப் ஃபைபர்ஸ்னா கொலாஜன் ஃபைபர்ஸ், எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அண்டு ரெட்டிகுலார் ஃபைபர்ஸ். வாட் ஆர் த 3 types ஆஃப் த ஃபைபர்ஸ்? கொலாஜன் ஃபைபர்ஸ், எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் அண்டு ரெட்டிகுலார் ஃபைபர்ஸ்னு இந்த ஃபைபர்ஸை 3 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ் ஆர் 2 types, நேம்லி லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். அது மாதிரி அதில் எத்தனை வகை இருக்குன்னு பார்த்தோம்னா ஏரியோலார், அடிப்போஸ் அண்ட் ரெட்டிகுலார் அப்படின்னு 3 types இருக்குது லூஸ் கனெக்டிவில். டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அதில் வந்து டென்ஸ் ரெகுலர் அண்டு டென்ஸ் இர்ரெகுலர்னு 2 டைப் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்க்ளூடு கார்ட்லேஜ், போன் அண்ட் பிளட். இதெல்லாம் என்ன சொல்கிறோம்? ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட் ஒன் பார்ப்போம், லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். சரியா? இதுக்கு முன்னால் வேணால் அந்த ஃப்ளோ சார்ட்டை பார்த்துட்டு வரலாம். இப்போ அப்சர்வ் த ஃப்ளோ சார்ட் அப்சர்வ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக பிரிஞ்சிருக்கு. வாட் ஆர் த 3 டைப்ஸ்னு பார்த்தோம்னா கனெக்டிவ் 3 டைப்ஸ் பார்த்தோம்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ், டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அண்டு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ். லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸில் மேற்கொண்டு சொல்லுவோம் 3 டைப்ஸ் இருக்குது, ஏரியோலார், அடிப்போஸ் அண்டு ரெட்டிகுலர். அதுமாதிரி கனெக்டிவில் டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர், எலாஸ்டிக். அதுமாதிரி ஸ்பெஷலைஸில் கார்ட்லேஜ், போன், பிளட் அப்படின்ட்டு ஒன்று 3 டைப்ஸ் வந்து கிளாஸிஃபை ஆகிருக்கு. சரி, ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா லூஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இன் தி டிஷ்யூஸ் ஆஃப் த செல்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ் லூஸ்லி அரேஞ்ச்டு இன் செமி ஃப்ளூயிட் கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். இப்போ கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸுடைய செமி ஃப்ளூயிட்டில் லூஸாக இருக்கக்கூடிய செல்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து பொதுவாக வந்து அந்த செமி ஃப்ளூயிட் சொல்ல ஃப்ளூயிட்டில் இருக்கக்கூடியது, ஃப்ளூயிட் இருக்கக்கூடிய செல்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்கிறோம் இல்லையா? அது பார்த்தீங்கன்னா beneath the skin act as a support framework for epithelium and act as a reservoir water and salt and surrounding tissues, hence adaptively called tissue fluid. சரி, அதனால் என்ன சொல்கிறோம் நம்ம அதை டிஷ்யூ ஃப்ளூயிட்டுங்கிறோம். இந்த ஃப்ளூயிட்டில் என்னென்ன ஸ்டோர் ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா சால்ட் இருக்கலாம், வாட்டர் இருக்கும். சரி, அது ரிசர்வாயராக இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம டிஷ்யூ ஃப்ளூயிட் அப்படிங்கிறோம். இட் கண்டெயின் ஃபைப்ரோபிளாஸ்ட், மேக்ரோபேஜஸ் அண்டு மாஸ்ட் செல். இது எல்லாமே டபிள்யூபிஎஸோட ஒரு டைப் தான். ஃபைப்ரோபிளாஸ்ட்டு, மேக்ரோபேஜஸ் அண்டு மாஸ்ட் செல் எல்லாமே டபிள்யூபிஎஸோட ஒரு டைப் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடிப்போஸ் டிஷ்யூஸ் இஸ் சிமிலர் த ஏரியோலார் டிஷ்யூஸ் இன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் லொக்கேட்டட் த beneath the skin. இதுவும் ஒரு ஏரியோலார் டிஷ்யூஸ் தான். எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னோட அடியில் இருக்குது, லொக்கேட்டட் த beneath the skin. அடிப்போஸ் இஸ் காமன்லி கால்டு அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ predominant is account 90% of tissues mass. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து tissues mass-ஆக இருக்கும். The cells of the tissues store the fat and excess nutrition are not utilized immediately and converted into fat and stored in the tissues. அப்போ யூட்டிலைஸ் பண்ணப்படாத அந்த நியூட்ரிஷன் வேல்யூவை இது ஃபேட்டாக மாற்றி கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடிப்போஸ் டிஷ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா richly vascularized indicating the highly metabolic activity. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு
நிறைய ரத்தம் நிறைந்த ஒரு மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அதிகமாக நடக்கக்கூடிய பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஒயில் ஃபாஸ்டிங் தி செல்ஸ் மெயின்டைன் த லைஃப். நம்ம பட்னியாக இருக்கும்போது நம்ம லைஃப்பை காப்பாற்றுறது யாருன்னா இந்த அடிப்போஸ் டிஷ்யூஸ் தான். ஏன்னா அடிப்போஸில் வந்து எக்ஸஸ் நியூட்ரிஷன் வந்து ஃபேட்டாக மாறி டெபாசிட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த டெபாசிட் ஆகிருக்க இந்த ஃபேட் வந்து குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகி நமக்கு வந்து எனர்ஜியை கொடுக்குது. சரியா? பை ப்ரொடியூசிங் சப்ளை இந்த எனர்ஜி அஸ் எ ஃபியூல், எனர்ஜி அஸ் ஃபியூல் சொல்லலாம். ஸோ அடிப்போஸ் டிஷ்யூஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சப்குட்டானஸ் டிஷ்யூஸ் அண்ட் சரௌண்டிங் த கிட்னிஸ், ஐபால் அண்ட் ஹார்ட் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இந்த மாதிரி சம் ஆஃப் த ஆர்கன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி லேயராக அடிப்போஸ் டிஷ்யூ வந்து ஒரு மெத்தை போல் அதில் தாங்கிட்டு இருக்குது. அடிப்போஸ் டிஷ்யூஸ் இஸ் கால்டு ஒயிட் ஃபேட் அண்ட் ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூஸ். இந்த அடிப்போஸ்லேயே 2 டைப் இருக்குது, ஒயிட்டு ப்ரௌன்ட்டு. ஒயிட் ஃபேட் என்ன சொல்கிறோம், ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறோம். அதுமாரி அடிப்போஸ் கண்டெயின் அபுடன் மைட்டோகாண்ட்ரியா, நிறைய மைட்டோகாண்ட்ரியா இருந்தால் அதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரௌன் ஃபேட் ஆர் ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூன்னு சொல்கிறோம். ஸோ அடிப்போஸ் டிஷ்யூ மோர் கிளாசிஃபைட் டு 2 types. What are the 2 types? White fat and brown fat. White fat otherwise called white adipose tissues and brown fat otherwise called brown adipose tissues அப்படின்னு சொல்கிறோம். White fat பார்த்தீங்கன்னா ஸ்டோர் த நியூட்ரிஷன், whereas brown fat is used to heat the blood stream to warm the body. உடலை வெப்பப்படுத்துறதுக்கு இந்த ப்ரௌன் ஃபேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரௌன் ஃபேட் ப்ரொடியூஸ்டு ஹீட் பை நான் ஷிவரிங் தெர்மோஜெனிசிஸ் இன் நியூனாண்ட். புதிதாக பிறந்த குழந்தைகளில் உடலில் ஷிவரிங் ஏற்படும். அந்த ஷிவரிங்கை வந்து தடுக்கிறதுக்கு என்ன செய்யுது, இந்த ப்ரௌன் ஃபேட் வந்து என்ன செய்யுது, அந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த குழந்தையோட ஷிவரிங்லேருந்து காப்பாற்றுது. அடுத்து பார்த்திங்கன்னா ரெட்டிகுலார் கனெக்டிவ் டிஷ்யூஸ் ரிசெம்பிள் த ஏரியோலார் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லலாம். பட் மேட்ரிக்ஸ் இஸ் ஃபில்டு வித் ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்டு ரெட்டிகுலார் செல்ஸ். இதனால் ஃபில் பண்ணப்பட்டிருக்கு, ஃபைப்ரோபிளாஸ்ட்னாலையும் ரெட்டிகுலார் செல்ஸ்னாலையும் ஃபில் பண்ணப்பட்டிருக்கும். இட் ஃபார்ம் அண்ட் இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க், தட் மீன்ஸ் ஸ்ட்ரோமான்னு சொல்கிறோம் இல்லையா, தட் சப்போர்ட் த பிளட் செல்ஸ், தட் மீன்ஸ் லேயர்லி ஆஃப் லிம்போசைட் இன் லிம்ஃப் நோட், ஸ்ப்ளீன், போன் மேரோ, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் ஒர்க்குக்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ், தட் மீன்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ப்ராப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் compactly packed in the dense connective tissue சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா orientation of fibers show a regular or irregular pattern and it is called dense regular and dense irregular tissue சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரியன்டேஷனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலர் அண்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸ்னு என்னென்னு பாருங்கள். primarily contain collagen fibers in rows between the many parallel bundle of tissues and few elastic fibers. இப்போ இந்த டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டெயின் கொலாஜன் ஃபைபர், அதில் நிறைய கொலாஜன் ஃபைபர் இருக்குது. எங்கே இருக்குது, பிட்வீன் த பேரலல் பண்டல் ஆஃப் டிஷ்யூஸ் அண்ட் எலாஸ்டிக் ஃபைபர் நடுவில் இருக்கும். இந்த மேஜர் செல் டைப் என்ன சொல்கிறோம், ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படிங்கலாம். இட் அட்டாச்சஸ் மசில்ஸ் அண்ட் போன்ஸ் வித் ஸ்டாண்ட் கிரேட் டென்சில் ஸ்ட்ரெஸ் when pulling the force is applied one direction. ஏதாவது ஒரு பக்கமாக நம்ம தள்ள இழுக்க நம்ம செய்யும்பொழுது அதில் ஏற்படக்கூடிய அந்த இழுவிசைக்கு இழுவிசையை தாங்கி பிடிக்கிறது தான் இந்த மசில், இந்த டிஷ்யூவோட வேலை. திஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் டென்டான்ஸ், தசை நான்னு சொல்ல முடியாது, டென்டான்ஸ் தட் அட்டாச் ஸ்கெல்டல் மசில் டு போன் அண்ட் லிகமெண்ட்ஸ் அட்டாச் ஒன் போன் டு அனதர். ஒரு போன்லேருந்து இன்னொரு போனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். டென்டான்ஸுங்கிறது தசை நான் அப்படின்னு சொல்கிறோம், நான் போன்றது. அடுத்த டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பண்டல்ஸ் ஆஃப் திக் கொலாஜன் ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் விச் ஆர் அரேஞ்ச்டு இர்ரெகுலர்லி. அதான் சொல்லணும்னா டென்ஸ் இர்ரெகுலர்னு சொல்கிறோம். அது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய பவுண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா இர்ரெகுலராக இருக்கும். த மேஜர் செல் டைப்ஸ் தட் இஸ் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் தான். இட் இஸ் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் டென்ஷன் exerted in many directions and provide the structural strength. பாடிக்கான ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னா இந்த டென்ஸ் இர்ரெகுலர்னு சொல்லலாம். சம் ஆஃப் த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். இட் இஸ் ஆல்சோ ஃபவுண்ட் இன் ஸ்கின் அண்ட் லெதரி ஆஃப் த லெதரி டெர்மிஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் ஃபைப்ரஸ் கேப்சூல் ஆஃப் த ஆர்கன்ஸ் சச் அஸ் கிட்னி, போன், கார்ட்லேஜ், மசில்ஸ், நர்வ் ஜாயிண்ட் எக்ஸெட்ரா. இங்கெல்லாம் வந்து இந்த டென்ஸ் இர்ரெகுலர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெதரி டெர்மிஸ் சொல்லக்கூடிய டெர்மிஸோடைய மேல் பகுதியில் எல்லாம் வந்து இந்த டென்ஸ் இர்ரெகுலர் காணப்படுது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ கண்டெயின் ஹை ப்ரொபோர்ஷன் ஆஃப் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கும். இட் அலோ த ரீகாயில் ஆஃப் டிஷ்யூஸ் ஃபாலோவிங் ஸ்ட்ரென்ச்சிங்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு திருகினோம்னா தோல் பகுதியானது திருகிட்டு திரும்பி பழைய நிலைமைக்கு வருது இல்லையா, அதான் ரீகாயில் ஆஃப் த டிஷ்யூஸ் ஃபாலோவிங் த ஸ்ட்ரெச்சிங். ஒரு திருக்களுக்கு பிறகு வந்து திரும்ப மீண்டும் பழைய நிலைமை அடையதை சொல்லலாம். இட் மெயின்டைன்ஸ் த பல்சட்டைல் ஃப்ளோ ஆஃப் பிளட் அண்ட் ஆர்டரிஸ் அண்ட் பாசிவ் ரீகாயில் லங்ஸ் அண்ட் ஃபாலோவிங் த இன்ஸ்பிரேஷன். பல்சட்டைல்னு சொல்லக்கூடியது ரொம்ப இந்த லங்ஸில் வந்து அந்த நுரையீரல் சுருங்கி விரியுது இல்லையா, அதை வந்து மேனேஜ் பண்ணுறது. இட் ஆல்சோ ஃபவுண்ட் த வால் ஆஃப் த லார்ஜ் ஆர்டரிஸ் வால்லையும் இந்த செல்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா லிகமெண்ட் அசோசியேட்டட் வித் வெர்டிபிரல் காலம் அண்ட் வித்தின் வால்ஸ் ஆஃப் த பிராங்கியல் டியூப்லையும் இது லொக்கேட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூஸ்னு எடுத்துட்டோம்னா தெர் ஆர் கிளாசிஃபைட் இன்டு கார்ட்லேஜ், போன் அண்ட் பிளட். நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒரு 3 டைப்பாக அது கிளாஸிஃபை ஆகிருக்கு. அது என்ன, கார்ட்லேஜ், போன் அண்ட் பிளட்னு சொல்லலாம். திஸ் இன்டர்செல்லுலார் மெட்டீரியல் ஆஃப் த கார்ட்லேஜ் பார்த்திங்கன்னா சாலிட் அண்டு பிளேயபிள்னு சொல்கிறோம். அண்ட் ரெசிஸ்ட் கம்ப்ரெஷன், வளையக்கூடியதுன்னு சொல்கிறோம். அந்த கார்ட்லேஜ் போனுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பிளேயபிளாக இருக்கும். பிளேயபிள்னா வளையக்கூடியதாக. இப்போ மூக்கோட நுனி பகுதியெலாம் இருக்கு இல்லையா, மூக்கை வளைச்சோம்னாலோ அது பின்னான்னு சொல்லக்கூடிய செபி மெடலில் வளைச்சோம்னா திரும்பி வளைஞ்சிட்டு போகுது, அதெல்லாம் என்ன இருக்குது என்ன அங்கெல்லாம் கார்ட்லேஜ் போனு தான் இருக்குது. த செல்ஸ் ஆர் டிஷ்யூஸ் கான்ட்ரோசைட்ஸ் சொல்கிறோம். என்க்ளோஸ் இன் ஸ்மால் கேவிட்டி வித்தின் மேட்ரிக்ஸ் செக்ரெட் பை தம். மோஸ்ட் ஆஃப் த கார்ட்லேஜ் பார்த்திங்கன்னா இன்வெர்டிபிரேட் கார்ட்லேஜ் இன் வெர்டிபிரேட் எம்ப்ரியோஸ் ஆர் ரீப்ளேஸ் பை போன் இன் அடல்ட். நிறையா வெர்டிபிரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது பிறகு ரீப்ளேஸ் என்ன ஆகிடும், போனாக ரீப்ளேஸ் ஆகிடும். நிறைய கார்ட்லேஜ் இருக்கும். அதாவது வெர்டிபிரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ரியானிக் ஆரிஜினில் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்லேஜ் போனால் தான் மேடப் ஆகிருக்கும். அது வந்து என்ன எதால் ரீப்ளேஸ் ஆகிடும், பிறகு வந்து போன் வந்து அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடும். கார்ட்லேஜ் ஈஸ் ப்ரெசன்ட் இன் த டிப் ஆஃப் த நோஸ், அது மூக்கோட நுடிப்பகுதி. அவுட்ரு ஏர் ஆஃப் ஜாயின்ட்ஸ், காதோட வெளிப்பகுதி. ஏர் பின்னாக், செவி காது மடல். பிட்வீன் த அட்ஜசன்ட் போன் ஆஃப் த வெர்டிபிரல் காலம், லிம்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் இன் அடல்ட். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, அங்கே வந்து இந்த கார்ட்லேஜின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் போன் பார்க்கலாம். போன் ஹேவ் எ ஹார்ட் அண்ட் நான் பிளேயபிள், வளைய முடியாது. நான் பிளேயபிள்னா அது எலும்பு வளைக்க முடியாது. கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறோம். ரிச் இன் கால்சியம் சால்ட் அண்டு கொலாஜன் ஃபைபர்ஸ் விச் கிவ் த ஸ்ட்ரென்த் டு த போன்ஸ். போன்ஸுக்கு நல்ல கால்சியம் சால்ட்டும் கொலாஜன் ஃபைபரும் அதுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. இட் இஸ் மெயின் டிஷ்யூஸ் தட் ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் ஆஃப் த பாடி. உடம்போட ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமாக அது இருக்குது. போன் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த சாஃப்டர் டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன். உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்டர் டிஷ்யூ ஆர்கனெல்லாம் இந்த போன் வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லலாம். இந்த போன் செல் ஆஸ்டியோசைட் அன்லைன் பண்ணிங்க. போன் செல்லுக்கு பேர் என்னது, ஆஸ்டியோசைட்டு சொல்கிறோம். ஆர் ப்ரெசன்ட் ஸ்பேஸ் தட் இஸ் கால்டு லாக்குனே. லாக்குனேக்குள்ளே அது ப்ரெசென்ட்டாக இருக்கும். போனுக்குள்ளே இருக்கக்கூடிய கேவிட்டில் லாக்குனேவில் அது ப்ரெசென்ட்டாக இருக்கும். லிம்ப் போன்ஸ் சச்சஸ் லாங் போன்ஸ் ஆஃப் த லெக்ஸ் சர்வ் த வெயிட் பியரிங் ஃபங்க்ஷன்ஸ். உடம்போட மொத்த வெயிட் என்ன செய்யுது, தாங்கிறது என்ன சொல்கிறோம், அந்த லாங் போன்ஸ் சொல்லக்கூடிய லெக்கில் இருக்கக்கூடிய போன்ஸ் தான் உடம்போட பாடி வெயிட்டை ஃபுல்லாக தாங்குது. ஸோ தேர் ஆல்சோ இன்ட்ராக்ட் வித் த ஸ்கெல்டல் மசில் அட்டாச் டு த பிரிங் அபவுட் த மூமெண்ட். நம்மளோட மூமெண்ட்டையும் அது மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த போன் மேரோ இஸ் சம் போன்ஸ் இஸ் சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் த பிளட் செல்ஸ். ஸோ போன் மேரோக்குள்ளே என்ன ப்ரொடெக்ட் ஆகும், ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய சம் ஆஃப் த பிளட் செல்ஸ் வந்து என்ன செய்யும், கேன் ப்ரொடியூஸ் இன் த போன் மேரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலைஸில் பிளட் இஸ் ஃப்ளீட் கனெக்டிவ் டிஷ்யூஸ் கண்டெய்னிங் பிளாஸ்மா. இது ஒரு ஃப்ளீட் கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லலாம். இதில் என்ன இருக்குது, பிளாஸ்மா இருக்குது. அண்ட் ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட் இது எல்லாமே அந்த பிளட்டில் இருக்கும். இட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்ட் அஸ் எ டிரான்ஸ்போர்ட் மீடியம் ஃபார் த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் கேரிங் த நியூட்ரிஷன் அண்ட் வேஸ்டஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் த்ரூ அவுட் த பாடி. உடம்பு பூரா என்ன செய்யுது, பிளட்டு வந்து சர்க்குலேட் ஆனாலும் அது அதில் நியூட்ரிஷனை கேரி பண்ணிட்டு போகுது, வேஸ்டஸை எலிமினேட் பண்ணுறதுக்கு எலிமினேட்டிங் ஆர்கன் கொண்டு போகுது, ரெஸ்பிரேட்டரி கேஸஸை உடம்பு பூரா கொண்டு போகுது. எல்லாமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ். அதாவது பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லலாம். ஏற்கனவே இந்த ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே யூ வில் லேர்ன் த மோர் அபவுட் பிளட் இன் சாப்டர் 7 நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் இதோட அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸ் இருக்கு இல்லையா, கம்ப்ளீட்டாக கனெக்டிவ் டிஷ்யூஸு, லூஸ் கனெக்டிவ், டென்ஸ் கனெக்டிவ், ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ். லூஸ் கனெக்டிவ்ல ஏரியோலார், அடிப்போஸ், ரெட்டிகுலார். அதுமாதிரி டென்ஸ் கனெக்டிவ்ல இருக்கக்கூடிய டென்ஸ் ரெகுலர், டென்ஸ் இர்ரெகுலர், எலாஸ்டிக்கு. அதேமாதிரி ஸ்பெஷலைஸ்டில் இருக்கக்கூடிய கார்ட்லேஜ், போனு, பிளட்டு, டோட்டலாக இதெல்லாமே இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறமா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ் டிஸார்டர் பார்க்க போகிறோம்.
வாட் ஆர் த டிஸார்டர் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ்? ஹெரிட்டபிள் டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், மரபு ரீதியானதுன்னு சொல்லலாம். அதில் என்னென்னு பார்த்தோம்னா எல்லர்ஸ் டன்லாஸ் சிண்ட்ரோம் நோட் பண்ணிக்கங்க. எல்லர்ஸ் டன்லாஸ் சிண்ட்ரோம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க். defect in the synthesis of collagen in the joints, heart valve, organ valve and atrial valve. அப்போ எல்லர்ஸ் டன்லாஸ் சிண்ட்ரோம்ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மூட்டு, இதய வாழ்வு மற்றும் உறுப்புகள் சுவர்களில் ஏற்படக்கூடிய அந்த கொலாஜன்ஸ் இருக்கு இல்லையா, சிந்தசிஸ் ஆஃப் கொலாஜன் வந்து டிஃபெக்ட் ஆகிறது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம்னா ஸ்டிக்லர் சிண்ட்ரோம் affect the collagen and result in facial abnormalities. ஃபேஷியல் அப்னார்மலிட்டிஸ் இது அந்த கொலாஜன் பாதிப்புனால ஃபேஷியல் ஸ்ட்ரக்சரே மாறி போகலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ரேப்டமையா சார்கோமா, லைஃப் த்ரெட்னிங் சாஃப்ட் டிஷ்யூ டியூமர். நோட் த பாயிண்ட். ஒரு புற்றுநோய் மாதிரி ஹெட், நெக் அண்ட் யூரினோஜெல் ட்ராக்கில் உள்ள அது ஒரு கேன்சர்னு சொல்லலாம். கேன்சர் தான், டியூமர்னாலே கட்டி தான். அடுத்து ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஸார்டர் பார்க்கலாம். அதில் பார்த்தோம்னா ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆர்ஏ ஃபேக்டர்னு சொல்லுவோம். தி இம்யூன் செல்ஸ் அட்டாக் த இன்ஃப்ளேம் த மெம்பரேன்ஸ் அரவுண்ட் த ஜாயின்ட்ஸ். இட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் த ஹார்ட், லங், ஐஸ் எல்லாமே. அதோட இது ருமாட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ஒரு மூட்டு வலி தான். அந்த ஜாயின்ட்ஸை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் வீங்க வச்சிரும். சரி, இன்ஃப்ளேம்னா வீக்கம், ஃப்ளேமபிள். அடுத்து பார்த்திங்கன்னா ஜோகரன்ஸ் சிண்ட்ரோம், எஸ் வந்து சைலண்ட்டு. ஜோகரின் சிண்ட்ரோம் படிக்கணும். ஜோகரின் சிண்ட்ரோம் இதில் பார்த்திங்கன்னா ப்ரோக்ரெசிவ் இன்னேபிலிட்டி டு செக்ரீட் சலைவா அண்ட் டியர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. இந்த ஜோகரின் சிண்ட்ரோம் மூலமாக என்ன செய்யுது, அந்த டியர்ஸு சலைவா வந்து செக்ரீட் பண்ண முடியாது. இது ஒரு ஹெரிடிட்ரி ஃபேக்டர்னு சொல்லலாம். சரியா, இது ஒரு கூட எல்லாமே ஹெரிட்டபிள் டைப்ஸ் தான். சரியா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது பயாஸ்பி. வாட் இஸ் நோன் அஸ் பயாஸ்பி? பயாஸ்பி இஸ் an examination of tissues or liquid removed from the living body to discover the presence of causes extent of the disease. இப்போ வந்து டிசீஸ் எப்படி நமக்கு வந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா உள்ள ரிப்போர்ட் தான் அந்த பயாஸ்பி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறது. பயாஸ்பி ரிப்போர்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து என்ன செய்கிறோம், உடலேருந்து ஒரு சிறிய திசுவை ரிமூவ் பண்ணி அதை செக் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பயாப்சின்னு சொல்கிறோம். அது உடம்புல எப்படி டிசீஸ் வந்ததுங்கிறத கண்டுபிடிக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா அட்டாப்சி ரிப்போர்ட். அட்டாப்சி இஸ் எ போஸ்ட்மார்ட்டம். அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்லுவோம். அட்டாப்சி ரிப்போர்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் டிசெக்ஷன் ஆஃப் த டெட் பாடி, எக்ஸாமினேஷன் டு டிஸ்கவர் த காஸ் ஆஃப் டெத் ஆர் எக்ஸ்டென்ட் டிசீஸ். உடம்புல ஏதாவது டிசீஸ் எப்படி வந்தது, எப்படி டெத் வந்ததுங்கிறத கண்டுபிடிக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பேர் தான் அட்டாப்சி ரிப்போர்ட் சொல்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா this field of forensic science effectively used historical techniques to trace out of crimes. கிரைமை ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுக்கு ஃப்ரான்சிக் சயின்ஸ் சொல்லக்கூடிய அந்த தடயவியல் சொல்லும் இல்லையா, கைரேகை வச்சு கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி இது மூலமாகவும் அதை கண்டுபிடிக்க முடியும். கிரைம்ஸை வந்து கண்டுபிடிக்கலாம். சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மசில் டிஷ்யூ பார்க்கணும். அதை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.